திருவன் சரணம். அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் பான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், உலகம் உண்மை என நம்பி இருக்கிறது என்று பிரித்து கொண்டு வாழும் மனிதர் நல்லது கெட்டது என்ற இரண்டு பக்கங்களில் தான் வாழ்கிறார். இவருக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதருக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ அந்த நல்லது கெட்டது என்று இரண்டும் இருக்கும்போது அவருக்கு சாமியும் இருக்கிறார், பேயும் இருக்கிறது. சாமி இருக்குது, பேய் இருக்குது. அப்போ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கின்றப்போ அப்போ இதுவும் இருக்குது. அப்போ இதுதான் கர்ம பூமி. கர்ம பூமியில் வாழும் மனிதர் உலகம் உண்மை என பிடித்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கும் இந்த மனிதன் இந்த நல்லது கெட்டது இரண்டிலும் தான் இருக்கிறார். நல்லதிலும் அவர் இருக்கிறார், கெட்டதிலும் அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு சாமியும் இருக்குது, பேயும் இருக்குது. சாமியை கண்டால் பக்தி, பேயை கண்டால் பயம். அப்போது இந்த நல்லது கெட்டது இரண்டிலும் வாழும் மனிதன் அறியாமையில் தான் இருக்கிறார். அறியாமையில் இருப்பதனால இவர் உலகம் உண்மை என நம்பி இருக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கையில் வாழும் மனிதருக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ சாமியும் இருக்குது, பேயும் இருக்குது. அப்போ நல்லதை விரும்புவார், அதை அடைய முயற்சி செய்வார், அதை தன் வசப்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார். கெட்டதை விரும்ப மாட்டார், அதை வெறுப்பார், அதை எடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டார், அதை தனக்கு கிடைக்கக்கூடாது, கெட்டது தனக்கு நடக்கக்கூடாது என்று அவர் நல்லதைத்தான் எதிர்பார்ப்பார். அப்போ நன்மையை எதிர்பார்க்கும் இந்த மனிதன் இந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியிருக்கிறார். அப்போ எதிர்பார்ப்பு தான் இவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எதிர்பார்ப்புக்குள் வாழும் மனிதனுக்கு 3 காலங்கள் இருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ 3 காலங்களும் இவருக்கு உண்மையாக இருக்குது. அப்போ எதிர்பார்ப்புகளில் தனக்கு கிடைக்காதது, தான் ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனது, அப்போ அதை அடைய, அதை பெற்றுக்கொள்ள இன்னும் தேடி தேடி போவார், முயற்சி செய்வார், அதற்கு இறங்கி செயல்படுவார், அதை பெற்றுக்கொள்ள. அப்போ இந்த எதிர்பார்ப்புக்குள் இருக்கும் மனிதன் இதுதான் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல வீடு ஒன்று கட்டிக்கொள்ளணும், நல்ல வாகனம் ஒன்று எடுக்கணும், நல்லா படித்து பெரிய ஆளாகி பட்டம் வாங்கணும். அவர் எந்த துறையை விரும்புகிறாரோ அந்த துறையில் அவர் சாதிக்கணும். அப்போது இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு, லட்சியம், கனவு. அப்போது இவைகளின் பின்னக்கத்தான் இந்த உலகம் இன்றைக்கு போய்கொண்டு இருக்கு. அதை அடைய, தன் வசப்படுத்தி கொள்ள என்று மனிதன் போகிறார்.
அப்போது பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் சாகும் வரை இந்த துஷ்டியில் தான் இருக்கிறார். அப்போ அந்த துஷ்டியில் இருக்கும் மனிதனுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது. அப்போ உலகம் உண்மையாக இருக்கும்போது அவருக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த நல்லது கெட்டது இரண்டிலும் அவர் விரும்புவது நல்லதை, கெட்டதை வெறுப்பார். அப்போ இந்த வெறுப்புக்கு உள்ளாகிதான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இன்றைக்கு இப்போ பேசின வார்த்தைகளெல்லாம் நாளைக்கு பேசுவார். நேற்று எடுத்த முடிவில் இன்றைக்கி எடுப்பார். இப்போ எடுத்த முடிவில் நாளைக்கு அது மாறுது. அப்போ அந்த மாற்றங்களுக்கு உள்ளாகி தான் அவர் இருக்கிறார். எந்நேரமும் மாற்றங்கள். அப்போது இந்த மனதின் மாயையில் இருப்பதனால்தான் இவர் எந்த நேரமும் இந்த மனம் சொல்வதை செய்வதனால மனதுக்கு வரும் எண்ணங்களை உண்மை என நம்பி அந்த எண்ணங்களின் பின் போவதனால இப்போது எடுக்கிற முடிவு அடுத்த நொடி அது பிழையாக தெரியுது. இன்னொரு அடுத்த நாள் பார்க்கும்போது அதுவும் பிழையாக இருக்குது. அப்போ எங்கே பார்த்தாலும் முடிவுகள் பிழையாக இருக்கிறது. அப்போ இதை சரி செய்யத்தான் அவர் முயற்சிக்கிறார். இந்த பிழையானதை சரி செய்ய முயற்சிக்கிறார். அப்போ மனதின் மாயையில் இருக்கும் இந்த மனிதன் அதை திருத்துவதற்கு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது ஒருபோதும் அந்த முயற்சியை ஈடுபண்ண முடியாது. அந்த பிழையானதை திருத்த முடியாது. ஏனென்றால் அது கர்ம பூமி. அப்போ அது துஷ்டியில் வாழும் இந்த மனிதன் இருப்பது கர்ம பூமியில் என்பதனால இவர் முயற்சி செய்வதனால எந்த பலனும் கிடையாது. பலன் என்னவோ அவருக்கு துன்பம்தான். நல்லதும் கெட்டதும் இருக்கிறது. அப்போ இருப்பதில் நல்லதை பெற்றுக்கொள்ள அவர் முயற்சிக்கிறார் என்றால் அப்போ கெட்டதை அவர் வெறுக்கிறார். அப்போ கெட்டதை வெறுக்கிறார், நல்லதை விரும்புகிறார். அப்போ அவர் எப்போவுமே கெட்டதை பிடிக்க மாட்டார். கெட்டதை வெறுப்பார், கெட்டதை தூர தள்ளி வைப்பார். கெட்டதை என்றைக்குமே அவர் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள மாட்டார். எல்லாத்துலேயும் நல்லதைத்தான் எதிர்பார்ப்பார். வீடு கட்டால் நல்லா தான் இருக்கணும், வாகனம் எடுத்தால் அதுவும் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களாக இருந்தால் அதுவும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், கணவனா மனைவியா அவங்களும் நல்லவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்திலும் நல்லதை எதிர்பார்ப்பார். மற்றவர்களின் பிழையை தேடுவார். மற்றவர்களின் பிழைகளை திருத்த முயற்சி செய்வார். அப்போ இதுதான் கர்ம பூமியின் சுபாவம். தன்னுடைய பிழை அவருக்கு தெரியாது. இந்த உலகத்தில் வாழும் அநேக மனிதர்கள் தன்னுடைய பிழையை தேட மாட்டாங்க. தனக்குள்ள பிரச்சனை என்னன்னு தேட மாட்டாங்க. தான் இருக்கும் பிழையிலிருந்து தான் பிழை செய்தால் அதை சரி செய்யணுன்ற முயற்சி இந்த மனிதர்களுக்கிட்ட கிடையாது. அப்போது மற்றவர்களின் பிழையை செய்ய போகும் இந்த மனிதன் இருப்பது இந்த ராகதேச மோகன் ஆத்ம துஷ்டியில். அப்போ வெறுப்புக்குள்ளே தான் அவர் இருப்பார். நல்லதை எதிர்பார்க்கும் இவர் மற்றவர்களின் மீது பிழையை கண்டு அதை சுட்டி காட்டி அந்த பிழையை திருத்த முயற்சி செய்வார். ஆனால் இவர்கிட்ட உள்ள பிழையை ஒரு நாளும் அவர் திருத்த முயற்சி செய்ய மாட்டார். அப்போ இது கர்ம பூமியின் சுபாவம். தனக்குள்ள பிரச்சனை என்னன்னு தெரியாது, அறிந்து கொள்ள மாட்டார். அதை நிவர்த்தி செய்ய, அதை சரி செய்ய முயற்சி செய்ய மாட்டார். அப்படியும் முயற்சி செய்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா
வேண்டுதல்களை தான் வைப்பாங்க, பிரார்த்தனைகளை செய்வாங்க. மற்றது தியானம் செய்வாங்க. இந்த மாதிரி அவர்களும் ஏதோ ஒரு திருஷ்டியை கோர்த்து கொண்டு அதிலும் தான் ஒரு ஈகோவில் தான் இருப்பார். தான் சரி என்று நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் தனக்கு தனக்கு பிழையாகிவிட்டது என்று அவருக்கு தெரியாது. அவர் நினைச்சு கொண்டு இருப்பதெல்லாமே நான் சரி என்று. அப்போ இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. எல்லா மதத்தவரும் இந்த திருஷ்டியில் தான் இருக்கிறாங்க. அப்போது உலகம் உண்மையை நம்பி இருக்கும் மனிதன் இந்த மாயைக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியாது எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அது தெரியாதனால தான், இந்த அறியாமையினால தான் அவர் இந்த மாதிரி தடுமாற்றங்களுக்குள்ளாகி ஏகப்பட்ட துஷ்டிகளுக்குள் அவர் இதில் நல்லது கெட்டது என்ற இந்த இரண்டுக்கும் மத்தியில் பயணிக்கிறார். அந்த பயணத்தை போகும் மனிதன் கர்ம பூமியில் தான் இருக்கிறார். சக்காய துஷ்டி என்கிற இந்த ஆத்ம துஷ்டிக்குள் அவர் இருக்கிறார். இறங்கி பிடித்து கொண்டிருக்கும் இந்த துஷ்டிக்குள் வாழும் இந்த மனிதன் அப்போ போவது துன்பத்துக்கே. அவருக்கு துன்பம் மட்டுமே இந்த உலகத்தில் சொந்தமானது. அவருக்கு துன்பத்தை தவிர இன்பம் என்பது எங்கேயுமே கிடையாது. அவர் நினைச்சு கொண்டிருக்காரு, நான் இன்பமாக இருக்கிறேன், எனக்கு செல்வம் இருந்தால் இன்பம், எனக்கு வீடு இருந்தால் இன்பம், எனக்கு வாகனம் இருந்தால் இன்பம், எனக்கு பிள்ளைகள் இருந்தால் இன்பம். ஆனால் பிள்ளைகள் இருந்தால் இன்பம்னு சொன்னால் அது அந்த பிள்ளைகள்கிட்ட பிழையானதுகளை கண்டால் அங்கே இன்பம் இருக்கா? இல்லை, அது துன்பம். வீடு இருந்தாப்புல அதில் ஓட்டை இருந்துச்சு சொன்னால் இன்பமா? இல்லை, அது துன்பம். வாகனம் இருக்குது ஆனால் ஓட மாட்டேங்குது, அப்போ இன்பமா? இல்லை, அது துன்பம். காசு இருக்குது ஆனால் அதை எடுத்து செலவு பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ள முடியலைன்னு சொன்னால் அது இன்பமா? இல்லை, அதுவும் துன்பம். அப்போ நாங்கள் இன்பத்தை தேடி போய் கொண்டிருக்கோமே, இன்பத்தை தேடி போய் கொண்டிருக்கோம், ஆனால் வருவது பூரா துன்பம் தான் எங்களுக்கு. அப்போ இதை நாங்கள் எதிர்பார்க்கலை, துன்பத்தை எதிர்பார்க்கலை யாருமே. எல்லாத்தையும் இன்பத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. வேண்டுவது இன்பத்தை, எதிர்பார்ப்பது இன்பத்தை. ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ துன்பம் மட்டுமே. அப்போ இரண்டுக்கும் மத்தியில் போகும் மனிதன், நல்லது கெட்டது என்ற பயணத்தில் போகும் இந்த மனிதன் நல்லதைத்தான் தேடி போகிறாரு, நல்லதைத்தான் விரும்புகிறாரு, நல்லதைத்தான் எடுக்கிறாரு. ஆனால் இவருக்கு கிடைப்பது எல்லா இடத்திலும் கெட்டது தான், துன்பம்தான். அப்போ இவருக்கு எங்கேயுமே நல்லது கிடைக்கல. இவருக்கு கிடைச்சது எல்லாமே கெட்டது தான், தீயது தான். ஏன்னா இவர் மனதின் மாய்க்குள்ளே இருப்பதனால, இவர் இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே, சக்காய துஷ்டிக்குள்ளே இறங்கி பிடித்து கொண்டு இருப்பதனால இவருக்கு உண்மை என்னன்னு தெரியலை, யதார்த்தம் என்னன்னு தெரியலை. அப்போ அவர் இருப்பது இந்த மனதின் மாய்க்குள்ளே என்பதனால அவர் எந்த ஒரு துஷ்டியை பிடித்து கொண்டிருக்கிறார். இப்போ துஷ்டிக்குள் இருக்கும் இவருக்கு கண் தெரியாத குருடரை போல இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ கண் தெரியாத குருடர் என்ன செய்வார்னு பார்த்தா, அவர் தடுமாற்றத்துக்குள்ளாகித்தானே இருப்பார். அவர் எங்கிட்டு போகிறோம், எந்த திசையில் போகிறோம், என்ன நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரியாது. அப்போ இதே போலத்தான் இந்த துஷ்டிக்குள்ளே வாழும் மனிதனும் இந்த கண் இருந்தும் குருடரை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு என்னைக்கு சத்தியம் உண்மை கேட்குதோ, சத்திய தர்மம் என்னைக்கு அவருக்கு கேட்குதோ, அப்போ அன்னைக்கு தான் அவருக்கு கண் திறக்கும். அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய வழி. இங்கே தான் வழி திறக்கிறது. இப்போ அது வரைக்கும் அவர் இருப்பது கர்ம பூமியில். உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு
ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ள சக்காய துஷ்டியை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் துஷ்டிக்குள் இறங்கி கொண்டிருக்கிறார். துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டு இருக்கும் இந்த மனிதன் விரும்புவது நல்லதை, ஆனால் இவருக்கு கிடைப்பதோ கெட்டது. அவர் எந்த காரியத்தை செய்தாலும், பெரிய அசிதிசி தானத்தை கொடுத்தாலும், 84,000 வேறு விகாரைகளை அமைத்தாலும் அதில் அவருக்கு நன்மை கிடைக்கல. கிடைச்சிச்சா நன்மை? இல்லை. அவர் எதிர்பார்த்தது நன்மையை, ஆனால் அவருக்கு கிடைச்சது என்னவோ தீமைதான். அவருக்கு சொர்க்கம் கூட கிடைக்கல. அப்போது இந்த இல்லற வாழ்க்கையை மனிதன் வாழும்போது இன்றைய யுகத்தில் அவர் எந்த புண்ணிய காரியத்தை செய்தாலும், புத்தக்ஜின பூமியில் இருந்து கொண்டு அவர் தான தர்மங்களை கொடுத்தாலும், வேறு விகாரைகளை அமைத்தாலும், ஆடைகளை கொடுத்து உலகத்தையே வியப்படைய செய்தாலும், அவர் இருப்பது துஷ்டியில் என்பதனால், அவர் இருப்பது இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே என்றால், அவர் இருப்பது கர்ம பூமியில். கர்ம பூமியில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய புண்ணியத்தை செய்தாலும் அது புண்ணியமாகாது. அவர் புண்ணியம் செய்திருந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கணும். கர்ம பூமியில் இருந்து கொண்டு புண்ணியம் செய்வது என்பது இந்த புத்த சாசனத்தில் அது புண்ணியம் கிடையாது. புத்த சாசனத்தில் புண்ணியம்தான் சத்திய தர்மத்துக்கு வரணும். சத்திய தர்மத்தை கேட்டு அதை நடைமுறையில் கையாள்பவர் உண்மையான புண்ணியத்தை அடைகிறார். அவர்தான் புண்ணியவான். பகவான் புத்தர் கூறிய புண்ணியவான் இங்கே தான் இருக்கிறார். ஏன்? அவர்தான் உண்மையை உணர்ந்தவர், சத்தியத்தை உணர்ந்தவர். சத்தியத்தை புரிந்து உணராத வரைக்கும் நாங்கள் இருப்பது அவித்யா என்கிற அறியாமையில் என்ற இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு என்ன காரியத்தை செய்தாலும், எவ்வளவு பெரிய தான தர்மத்தை செய்தாலும் அது புண்ணியம் கூட கிடையாது. அது எங்களுக்கு இன்பத்தை தராது. ஏனென்றால் அடுத்த நொடி, இப்போ இந்த நொடியில் நாங்கள் ஒருத்தருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தோம் சொன்னால், அடுத்த நொடி வேறு ஏதாவது ஒரு எண்ணம் வரும்போது அதற்குள் நாங்கள் சிக்கிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ எண்ணங்கள் மாறி மாறி வருது போகுது. அப்போ எண்ணங்கள் சொல்வதன் பின் நாங்கள் போய் மனதின் மாய்க்கு அடிமையாகித்தானே இருக்கிறோம். அப்போ மனதின் மாய்க்கு அடிமையாகி இருக்கும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடையும் வரைக்கும் எங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. எங்களுக்கு உண்மை என்ன, யதார்த்தம் என்னன்னு தெரியாது. அப்போ நாங்கள் என்னாலும் மூடர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காது இருந்தும் செவிடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த உலகத்தில். ஆனால் பெரும் தன்மை, பெரிய ஆள், நாம் பெரிய ஆள் அப்படின்ற நினைப்பில் உலகத்துக்கு படம் காட்டும் மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே இவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு, இவர்கள் எங்கே போய் கொண்டிருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போது இதுதான் இவர்களைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் மகா கருணையில் பார்த்தார். இந்த மனிதன் எவ்வளோ பெரிய துஷ்டிக்குள் அகப்பட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய துஷ்டி, ஏகப்பட்ட துஷ்டி, 1 2 கிடையாது, ஏகப்பட்ட துஷ்டிகள். இந்த உலகமே சூழ்ந்து கொண்டிருக்கு, துஷ்டிகள் சூழ்ந்து இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நினைத்து கொண்டிருப்பது நான் சரி என்று, நான் தான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் ஒரு சிறையை அமைத்து கொண்டு அந்த சிறைக்குள் இருந்து கொண்டு நான் தான் சரி என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் சிறையில் இருக்கிறார், அவர் சிறை கைதியாக இருக்கிறார். அவர் சிறையில் இருந்து கொண்டு நான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு என்னைக்கு சிறையிலிருந்து விடுதலை கிடைக்குதோ அன்றைக்குத்தான் அவர் சத்தியத்தை உணர்வார். சத்தியத்தை உணரும் போது தான் அவருக்கு சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ சிறையில் இருந்து கொண்டு நான் தான் சரி என்று நினைப்பது மூடத்தனம் அல்லவா? அப்போ இதை உலகத்துக்கும் இன்றைக்கி போதனை செய்கிறாங்க, மற்றவர்களுக்கும் இதை போதனை செய்யும் மனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. அப்போ நல்லதை செய்து நன்மைக்காக போனார் இல்லை, அவரும் தீன்மைக்கு தானே போனார். அவருக்கும்
நன்மை ஒன்று கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ கர்ம பூமியில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த ஈகோவில் ஆணவத்தில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு சொர்க்கம் கூட கிடையாது. ஆணவம் அழியணும், ஈகோ அழியணும். அப்போ ஈகோவும் ஆணவமும் அழிந்ததன் பிறகு அங்கே எளிமை, இந்த எளிமை தன்மைக்குள் அவர் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அது இருப்பது பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவத்துக்குள் தான் இருக்கிறது. தத்துவத்தை கேட்டு பகவான் புத்தரின் சத்திய தர்மம் கேட்டு சத்திய ஞானத்தை அடைந்திருக்கணும். அவர் சத்திய ஞானம் என்பது பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த நிலையை அடைந்த சுத்தவத்தார் ஸ்ராவகர் சத்திய ஞானம் அடைந்தவர். அவருக்குத்தான் இந்த வழி திறக்கிறது. சத்திய ஞானத்துக்குள் தான் எல்லாமே இருக்கிறது. பகவான் புத்தர் இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் எல்லாமே இருக்கிறது. அப்போ அதற்கு நாங்கள் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தத்துவத்தை சொன்னவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில். பகவான் புத்தரை தவிர இந்த தத்துவத்தை சொன்னவங்க யாருமே கிடையாது. எல்லாமே தத்துவம் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே லௌகிக்கம், அது கர்ம பூமியை சார்ந்தது. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவமானது நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற இந்த தத்துவத்தை யாருமே உலகத்தை சொல்லலை. அப்போ இந்த தத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள சத்திய தர்மத்துக்கு வரணும். சத்திய தர்மம் என்னென்னா மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் சத்திய தர்மத்துக்கு வருகிறார். அறிந்து கொண்ட விடயத்தை கல்யாண மித்ரவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை இவர் விமர்சனம் செய்யணும். யோனிசோ மனசிக்காரைய செய்து பார்க்கணும். மனதில் ஒரு விமர்சனம் செய்து பார்க்கணும். அந்த விமர்சனம் தான் இந்த விதர்சனா தியானம். அந்த தியானத்தினூடாக அவர் மனம் உருவான விதம் பற்றி தான் விமர்சித்து பார்க்கிறார். விமர்சித்து பார்த்து இதை சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் அவர் கையாளுகிறார். அவர் கையாளும் போது அவருக்கு இது உண்மை, இது சத்தியம், இதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே சத்தியம் ஒன்று கிடையாது என்ற உண்மையான சத்திய தர்மத்துக்கு வருகிறார். பகவான் புத்தர் இந்த தத்துவத்தை புரிந்து உணர்கிறார். உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். அந்த விழிப்புணர்வு தான் சம்மா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ சம்மா திட்டிக்கு வந்தவருக்குத்தான் சம்மா சதி இருக்கிறது. சம்மா சதி என்பது தான் விழித்து கொண்ட சுபாவம். சத்தியத்தோடு சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் இந்த சம்மா சதி பிறக்கிறது. அப்போ அவர் அந்த சத்தியத்தோடு இணைகிறார். அப்போ இணைந்து கொண்டதன் பிறகு ஒரு விழிப்புணர்வு இங்கே உருவாகுகிறது. அது ஒரு விழிப்புணர்வு ஒன்று பிறக்கிறது. அந்த பிறந்த விழிப்புணர்வோடு அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த சம்மா சதி என்பது தான் விழிப்புணர்வோடு இருக்கும்போது அவருக்கு எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது. எண்ணங்களுக்கு அவர் அகப்பட மாட்டார். எண்ணங்களிலிருந்து மீளும் வழிக்கு வந்தவர். அப்போது எண்ணங்களுக்கு வேல்யூ ஒன்றும் இல்லைன்னா, எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா, எண்ணங்களுக்கு பெருமதி இல்லைன்னு சொன்னால் அப்போது ஏதாவது இங்கே இருக்கிறதா? எதுவுமே இல்லை. அப்போ வெளியிலும் இல்லை, நாங்கள் நினைப்பது வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லை. அப்போ வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லை என்றால் அப்போது எங்கேயும் எதுவும் கிடையாது என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது அப்போது இந்த மனதுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது. அப்போ அழிந்து போனதன் பிறகு மனம் சமநிலையை அடைகிறது. இதுதான் சமாதி நிலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மனம் சமாதி நிலையை அடைகிறது. அப்போ மனம் சமாதி நிலையை அடைந்ததன் பிறகு அங்கே தடுமாற்றம் கிடையாது. அங்கே தடுமாற்றம் இல்லை, அங்கே ஒரு அதிர்வு கிடையாது, அதிர்வு ஒன்று இல்லை. அப்போ இந்த அதிர்வு அற்ற சுபாவம், உணர்வும் அங்கே அற்ற சுபாவத்தை அடைகிறார். இப்போ உணர்வு பூர்வமாக சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைகிறார். அப்போ அங்கே உணர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறார், புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இது எல்லாமே முற்று முழுதாக இருப்பது சத்திய ஞானத்தை அடைந்தவருக்குத்தான்.
சம்மாதிட்டிக்கு வந்தவருக்குத்தான் வழி திறக்கிறது. அந்த வழியில் பயணிப்பவர் சுத்தமய ஞான என்ற சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து கொள்பவர் தான் சுத்தமய ஞானத்துக்கு வருகிறார். சுத்தமய ஞானத்தினூடாக அவருக்கு தம்ம சக்குசை பிறக்கிறது. சத்தியத்தை அவர் காண்கிறார். சத்தியத்தை காண்பவருக்குத்தான் சத்திய ஞானம் பிறக்கிறது. சம்மா திட்டிக்கு வருகிறார். சம்மா திட்டிக்கு வந்தவருக்குத்தான் சம்மா சதி இருக்கிறது. அப்போ விழிப்புணர்வு அவருக்கு ஒரு உணர்வு பூர்வமாக அவர் சத்தியத்தை உணர்ந்து அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் சம்மா சதி என்ற அந்த சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறார். அந்த விழிப்புணர்வோடு இருக்கும் ஒருவர் கிடையாது இங்கே. அப்போ ஒருத்தர் அங்கே இல்லை. துஷ்டிகளிலிருந்து மீண்டபோது, ஆன்மா என்ற சக்காய துஷ்டியிலிருந்து மீண்டபோது அவர் சத்தியத்துக்குள் வருகிறார். சத்தியத்துக்குள் வந்த ஒருவர் இருக்கிறாரா? ஒருவர் கிடையாது. அப்போ நான் என்று இங்கே ஒருத்தர் இருக்கேன்னா இல்லை, எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அப்போ துஷ்டி இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை. அப்போ நான் இல்லை என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அப்போ என்ன இருக்குது? அப்போ இதுதான் சேதோ விமுக்தி, சித்த விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். மனதிலிருந்து மீண்ட சுபாவம், மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதிலிருந்து மீண்டபோது, மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு ராக தேச மோக என்பது இருக்கிறதா? இல்லை, அது கரைந்து விட்டது. அப்போ கரைந்து போனதன் பிறகு அப்போ உலகம் உண்மையாக இல்லை. அப்போ அவருக்கு உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. இப்போ நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை என்றால் அப்போது 3 காலங்கள் அவருக்கு உண்மையாகுமா? இல்லை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பது எல்லாமே கற்பனை. அவர் மனதில் மாயைக்குள் அகப்பட்டு இருக்கும் வரைக்கும் அந்த கற்பனையில் இருந்தார். அப்போ அவருக்கு 3 காலங்கள் உண்மையாக இருந்தது. அப்போ 3 காலங்கள் உண்மையாக இருந்தபோது அவர் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளிலும் இருந்தார். எனக்கு நல்லது கிடைக்க வேண்டும், நல்லதை அடைய வேண்டும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தார், நல்லதையே வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது நல்லது கெட்டது இரண்டிலும் இருந்து மீண்டதன் பிறகு அவருக்கு அவர் நல்லதிலும் அவர் இல்லை, கெட்டதிலும் அவர் இல்லை. 2 பக்கங்களிலிருந்தும் மீண்டபோது அவருக்கு ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாயை கரையப்பட்டு விட்டது. அப்போது கரைந்து போனதன் பிறகு தான் அங்கே சித்த விமுக்தி இருக்கிறது, சேத விமுக்தி இருக்கிறது. விமுக்தி சாரா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இந்த விடுதலை அடைந்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினது இதைத்தான். அப்போது இந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்து காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்துக்குள் வந்து நிர்வாணம் அடையும் சுத்தவத்தாரிய ஸ்ராவகர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் இவரை கூறுகிறார்கள். அப்போ இவர்தான் உலகை வென்றவர், மரணத்தை வென்றவர், புத்த சுபாவம் அடைந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது உலகம் உண்மையாக நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை. நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்றால் அப்போது சாமியும் இல்லை, பேயும் இல்லை. சாமி எங்கே இருக்குது? எங்களுடைய மனதில் தான் இருக்குது. சாமி என்பது வந்து நாங்கள் சிலைகளை பார்க்கிறோம். சிலைகளில் இது அம்மன், இது பிள்ளையார், இது முருகன் என்று நாங்கள் வழிபடுறோம், பிரார்த்தனைகள் செய்கிறோம். அப்போது அவைகள் எல்லாமே சிலைகள் தானே. சிலைகளில் சாமி இருக்கிறதா? இல்லை. நாங்கள் சிலையை வடிவமைத்து அதை வணங்கி பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிறோம். அப்போது சாமி உண்மையாக இருக்கிறதா? இல்லை. ஒரு சிலையை செய்து அதுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டு அதை கும்பிட்டு வழிபட்டு கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் இருப்பது எங்கே என்று நாங்களே பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது. இப்போ நாங்கள் இருப்பது மூடத்தனத்தில் என்று எங்களுக்கு நன்றாக புரிகிறது. அப்போ இதை நாங்கள் சொல்வதற்கு காரணம் யாரையும் கீழ்த்தரமாக்கி பேசணும் என்பதற்காக இல்லை, யாருடைய மனதும் புண்படன வேண்டும் என்பதற்காக இல்லை. அவர்கள் எல்லாத்துக்கும் இந்த உண்மை யதார்த்தம் என்ன என்று புரிய வைப்பதற்காகவே நாங்கள் இப்படியெல்லாம் கூற வேண்டியிருக்கிறது. இந்த உண்மையை உடைத்து சொன்னால் தான் அவர்களுக்கு இதை புரியும். இது நாங்கள் மறைச்சி
மூடி மறைச்சி சொல்லப்போனால் இந்த மாதிரி இவர்களுக்கு புரியாது. புரியும்படி சொல்வதாக இருந்தால் இதை நாங்கள் உடைச்சி உண்மையை சொல்லியே ஆக வேண்டும். அப்போது யாரையும் புண்படுத்தும் நோக்கமோ யாருடைய மனமும் நோகும் விதமாகவோ நாங்கள் இதை பேசலை. அப்போது இந்த உண்மையை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இதை இப்படி பேசுகிறோம். அப்போ சாமியும் நாங்கள் நினைக்கிறோம், வர்ணமும் சத்தமும் இணைந்தது தான் சாமி. கண்களுக்கு தெரிந்த வடிவத்தை வர்ணத்தை காதுகளுக்கு கொடுத்தார்கள். இது முருகன், இது பிள்ளையார், இது அம்மன் என்று. அப்போது அந்த சிலையை பார்த்து இது அம்மன், இது முருகன், இது பிள்ளையார் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போது நினைப்பது மனதில் தானே இருக்கிறது, வெளியில் இருக்குது. வெளியில் அல்ல. வெளியில் எல்லாமே நாங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லையே. நாங்கள் நினைக்கும் எல்லாமே வர்ணமும் சத்தமும் தானே. அப்போ சத்தமும் வர்ணமும் வெளியில் இருக்கா? வெளியில் இல்லையே. அப்போ வெளியில் இல்லாததை தானே நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நினைத்து கொண்டு இருக்கும் எல்லாமே மனதில் தானே இருக்கிறது. மனதில் உண்மையாக இருக்கிறதா? இல்லையே. மனதும் உண்மை கிடையாது. அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம் தானே. கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல, மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது போல மனதுக்கும் எண்ணங்கள் வருது போகுது. அப்போது சென்சர்கள் ஆறும் இயங்குது. சென்சர்கள் ஆறும் இயங்கும் போது அப்போ சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடித்து கொண்டிருக்கும் பிடிப்பில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த கர்ம பூமியில். அந்த கர்ம பூமியில் இருந்து கொண்டு வெளியில் எல்லாமே இருக்குன்னு சொல்லி நினச்சி கொண்டு நாங்கள் என்னதான் வணங்கி பிரார்த்தனைகள் ஈடுபட்டு வழிபாடுகளில் ஈடுபட்டு பெரிய பெரிய பூஜைகளை செய்து என்னத்தை செஞ்சாலும் வேலையில் உங்களுக்கு சொர்க்கம் கூட கிடையாது. நீங்கள் சொர்க்கத்துக்கு கூட உங்களுக்கு வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த ஈகோ, இந்த ஆணவம், அகங்காரம், இதுதான் உங்களுடைய துன்பத்துக்கு காரணம். அப்போ அது அழிந்து போகணும். அழிந்து போக வேண்டும் என்றால் நீங்கள் நினைச்சாப்புல அது நடக்காது. யாருமே இதை நினைச்சி செய்ய முடியாது. நினைச்சி செய்வது எல்லாமே ததங்க பிரகான. நினைச்சி செய்யும் எல்லாமே இருப்பது ததங்கையில். பந்தை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பது போல அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அது வெளியே வர்றதுக்கு மிச்ச நேரம் ஆகாது. அதே போல் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பவர்கள் நிஷ்கம்மன பிரகான என்ற அதை அங்கேயும் அதை தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதை போல அவர்களும் இந்த நிஷ்கம்மன பிராகணையில் இருக்கிறாங்க. அப்போ அதுவும் உண்மை கிடையாது. அப்போ அவர் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்து புரிந்து கொள்வாராக இருந்தால் அவர் வருவது சமுச்சேத பிராகணைக்கு. சமுச்சேத பிராகணை என்பது மனதிலிருந்து மனதை முற்றுமுழுதாக முறியடிப்பது. எண்ணங்களின் உண்மை தன்மை புரிந்து மனதுக்கு வேலை ஒன்று கொடுக்காம, மனதுக்கு மதிப்பு ஒன்று கொடுக்காம, எண்ணங்களுக்கு பெருமதி கொடுக்காம அதை முற்றுமுழுதாக முறியடிப்பது தான் இந்த சமுச்சேத பிராகணை என்ற பகவான் புத்தரின் சத்தியத்துக்குள் இருப்பது. சத்தியத்தை புரிந்து கொண்டு நாங்கள் சத்தியத்தை உணர்வோமாக இருந்தால் இந்த சமுச்சேத பிராகணை என்ற மனதுக்கு நாங்கள் எண்ணங்களுக்கு அடிக்கும் அடி, மனதுக்குள்ள வேல்யூ மதிப்பு எல்லாமே சுக்கு நூறாகி தூளாகி போகுது. இந்த அடிக்கும் அடியானது இந்த சத்தியத்தில் தான் எங்களுக்கு சத்தியத்தை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு மனதுக்கு அடி கொடுக்க முடியாது, எண்ணங்களுக்கு அடி கொடுக்க முடியாது. சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது மனதுக்கு அடி விழுதுங்க. அடி விழும்போது அங்கே மனதுக்கு வேல்யூ இல்லாமல் மதிப்பு இல்லாமல் மனதில் உள்ள மாயை சொக்கு நூறாகி தூளாகி போகுது. அந்த தூளாகி போனதன் பிறகு அதற்கு நாங்கள் மீண்டும் அகப்பட மாட்டோம். அப்போ எண்ணங்களுக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம். அப்போது அந்த சிறையிலிருந்து விடுதலை அடைந்த அந்த பறவையைப் போல ஆகாயத்தில் சிறகடித்து பறக்கும் பறவையைப் போல சுதந்திரமாக அப்போ எங்களுக்கு பறக்க முடியும். இந்த பறக்கும் பறவைக்கு போகும் வழி ஒன்று கிடையாது. அது எந்த திசையில் வேணுமானால் அதுக்கு போகலாம். யாரும் அதுக்கு தடை கிடையாது.
அப்போ இதே போல் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார். எங்கே போனாலும், எதை செய்தாலும், எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும், எந்த எண்ணம் மனதுக்கு வந்தாலும் அதற்கு ஒரு மதிப்பு இல்லை, பெருமதி இல்லை. ஏன்? சத்தியத்தை உணர்ந்தபோது அவர் சம்மாதுஷ்டிக்கு வருகிறார். சத்திய ஞானம் அடைந்தவருக்கு கிருத்திய ஞானம் வழியாக மனதில் மீளும் வழியாக பயணம் செய்பவருக்கு எதுவும் இல்லை. அப்போ வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லை. மனதிலும் இல்லை, வெளியிலும் இல்லைன்னா இப்போ எங்கேயும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான், இந்த மரமும் அவரும் ஒன்று தான், இந்த செடியும் அவரும் ஒன்று தான். அப்போது இந்த உலகமும் அவரும் ஒன்று தான், அதாவது இந்த இயற்கையும் அவரும் ஒன்று தான். இப்போ இயற்கை வேறு, இவர் வேறு என்று ஒன்று கிடையாது. அப்போ காற்று அடித்தால் காற்று உடம்புக்கு படுது. அப்போ உடம்புக்கு படும்போது அங்கே ஒரு குளிர்ச்சி தோன்றுது. இப்போ குளிர்ச்சி என்பது சுபாவத்தின் தன்மை. அப்போ அது இவருக்கு அது தோணுது இல்லை, உடம்புக்கு படுது. உடம்புக்கு படும் குளிர்ச்சி என்பது அந்த இதமானதாக இருக்கிறது. அந்த இதமான குளிர்ச்சியை இவர் அனுபவிக்கிறாரு இல்லை, அது சுபாவத்தின் தன்மை. இப்போ வெயில் படும்போது உஷ்ணமாக இருக்குது, சூடாக இருக்குது. அப்போ அதை அவர் வெறுக்கிறாரா? இல்லை, அது சுபாவத்தின் தன்மை. அப்போ அந்த சுபாவத்தோடு வேறு இணையும் போது மழை பெய்தாலும் ஒன்று தான், காற்று அடித்தாலும் ஒன்று தான், வெயில் அடித்தாலும் ஒன்று தான். எது எப்படி இருந்தாலும் அவர் சுபாவத்தோடு இணைந்து விட்டார். அவரும் சுபாவ தர்மமும் இரண்டு கிடையாது. அப்போ இதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை. இதுதான் புத்த நிலை. அப்போ அங்கே அவருடைய வார்த்தைகளில் மற்றவருக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. அவருடைய செயல்களில் மற்றவருக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அவருடைய எண்ணங்களோ தனிந்த நிலை. எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை என்ற போது எண்ணங்கள் வழக்கம் போல் வரும் போகும். மற்றவரிடம் வழக்கம் போல் பேசுவார், எல்லாமே செய்வார். ஆனால் அவருக்கு ஈகோ கிடையாது, ஆணவம் கிடையாது. இந்த ஆணவம் தனிந்த நிலை, சாந்தமான இனிமையான சுவை அடையும் நிலை இங்கே தான் இருக்கிறது. இப்போ எளிமையான தன்மை, இந்த எளிமையான தன்மையில் ஆனந்தத்தில் அவர் வீட்டிருக்கிறார். இந்த ஆனந்தம் இங்கே தான் இருக்கிறது. சொத்து சுகம் காசு பணம் இதெல்லாமே தேவையில்லை ஆனந்தத்துக்கு. எல்லாமே உண்மை, எல்லாமே பொய் என்ற சத்தியத்தை உணர்ந்தபோது, உணர்வுக்குள் விழித்து கொண்டபோது இந்த ஆனந்தம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. இது இந்த உலகத்தை விட பெரிது அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி என்பது. அந்த ஆனந்தத்தை, மகிழ்ச்சியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்தார்கள், வழங்கினார்கள். இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கருணையுடன் வழங்கினார்கள். அப்போ இதை இன்றைக்கு எங்களுக்கு கைக்கு கிடைச்சிருக்கு, எங்களுடைய கைக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி. அதை நாங்கள் விட்டுட்டு, கைக்கு கிடைச்சதை விட்டுட்டு நாங்கள் வேறு இன்பத்தை தேடி போய் கொண்டிருக்கோம் சொன்னால், இப்போ நாங்கள் இருப்பது மூடத்தனத்தில் தானே. இப்போ மூடத்தனத்தை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் சத்தியத்தை கையில் எடுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி கைக்கு. இப்போ கைக்கு கிடைச்சதை வாய்க்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. கைக்கு கிடைச்சதை கீழே போட்டுறாங்க. இப்போ கைக்கு கிடைச்சதை, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாதது போல் ஒரு கதையை சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு கைக்கு கிடைச்சிருக்கு, அதை வாய்க்குள்ளே போட்டு சாப்பிடுங்க. சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். ட்ரை பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க, விடாமுயற்சியோடு ஈடுபடுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பதுக்கு முக்கியமாக தேவை. அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் முயற்சியும் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சத்தியத்தை பிடிக்க முடியும். பிடித்து கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த பாம்பை கழுத்தை பிடித்தது போல் உங்களை உங்களை பாம்பால் சீண்ட முடியாது. நீங்கள் வாழை பிடிக்கிங்க சொன்னால் பாம்பு உங்களை சீண்டிடும். அப்போ சத்தியத்தை நாங்கள் பிடிப்பது பாம்பின் கழுத்தை பிடிப்பது போல் பிடிக்கணும். அப்போ அதுக்கு முயற்சியும் ஈடுபாடும் எங்களுக்கு அர்ப்பணிப்பும் தேவை. இதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இந்த முயற்சியும் ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் தான் எங்களுக்கு முக்கியமாக தேவை. இப்போ அது இருந்தால் எங்களுக்கு இந்த சத்தியத்தை பிடிப்பது என்பது பெரிய ஒரு காரியமே கிடையாது. பிடிப்பதற்கும் அதை புரிந்து உணர்வதற்கும் சத்தியத்தை அடைவதற்கும் உங்களுக்கும்
இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.